தற்போதைய அண்மை செய்தி. ஈரான் இஸ்ரேல் போர் எதிரொலியால் இந்திய பங்குச் சந்தைகள் கடும் சரிவை சந்தித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் எதிரொலியால் இந்திய பங்குச் சந்தைகள் கடும் சரிவை சந்தித்துள்ளன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1048 புள்ளிகள் சரிந்து 80,238 புள்ளிகளுடன் இன்றைய வர்த்தகம் நிறைவு பெற்றுள்ளது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 312 புள்ளிகள் சரிந்து 24,865 புள்ளிகளுடன் இன்றைய வர்த்தகம் முடிந்துள்ளது. இதுகுறித்த தகவல்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றத்துக்கு இடையே இந்திய பங்குச் சந்தைகள் கடும் சரிவை சந்தித்துள்ளது. கூடுதல் விவரங்கள். இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் இடையே மோதல் என்பது நீடித்து வரக்கூடிய நிலையில் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்றம் என்பது சர்வதேச அளவுல பொருளாதார ஏற்ற இறக்கங்களை கண்டிருக்கிறது. குறிப்பா இந்திய பங்குச்சந்தைகளும் கடும் வீழ்ச்சி என்பதை இன்றைய தினம் தொடக்கத்திலே சந்தித்தது. சரியா 9:20 மணிக்கு இந்திய பங்குச்சந்தைகள் தொடங்கிய உடனே கடும் சரிவோடுதான் இன்றைய தினம் இந்திய பங்குச்சந்தைகள் என்பது தொடங்கியது. இந்த நிலையில இன்றைய தினம் இந்திய பங்குச்சந்தைகள் நிறைவடையும் போதும் 1000 புள்ளிகள் சரிந்து இன்றைய மும்பை பங்குச்சந்தை என்பதும் அதே போல தேசிய பங்குச்சந்தை என்பது 312 புள்ளிகள் என்பது சரிந்திருக்கிறது. சர்வதேச அளவுல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கடும் சிக்கல்கள் காரணமாக மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் என்பது 1048 புள்ளிகள் சரிந்து 80,238 புள்ளிகளோடு இன்றைய வர்த்தகம் என்பதை நிறைவு செய்திருக்கிறது. இதே போல தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டியை பொறுத்தவரையிலுமே 312 புள்ளிகள் சரிந்து 24,865 புள்ளிகளோடு இன்றைய வர்த்தகம் என்பது நிறைவடைந்திருக்கிறது. தோராயமாக 9 லட்சம் கோடி அளவிற்கு முதலீட்டாளர்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த மோதல் என்பது இன்னும் தீவிரமடையக்கூடிய பட்சத்துல இந்திய பங்குச்சந்தைகள் என்பது இன்னும் கடும் வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளே இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக எண்ணெய் நிறுவனங்கள் மீதான அந்த முதலீடு என்பது பெருமளவு சரிந்திருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது. இதற்கான காரணம் வளைகுடா நாடுகள்ல எண்ணெய் நிறுவனங்கள் என்பது கடும் அளவு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதனை சார்ந்திருக்கக்கூடிய முதலீடுகள் என்பது பெருமளவு சரிந்திருக்கிறது. குறிப்பா பல்வேறு முதலீட்டாளர்கள் தங்களுடைய பங்குகளை விற்று அவர்களுடைய லாபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில இந்த பெரும் சரிவு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றத பல்வேறு வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் மும்பை பங்குச்சந்தையும் சரி, தேசிய பங்குச்சந்தையும் சரி கடுமையான சரிவோடு இன்றைய தினம் நிறைவடைந்திருக்கிறது. இந்த போர் மற்றும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை பொறுத்துதான் நாளைய தினம் இந்திய பங்குச்சந்தை எப்படி இருக்க போகிறது என்பதை எல்லாம் நாம் கணிக்கவோ அல்லது உறுதியாக சொல்லவோ முடியும். மோமிகா. யோகேஸ்வரன், தகவல்களுக்கு நன்றி.